எல்லாருக்கும் வணக்கம். பாஜக மத்தியில ஆட்சி அமைக்க ஒரு முக்கியமான காரணமா இருக்கிற மாநிலம் எதுன்னா, அது பீகார். பீகார்ல இப்போ சட்டமன்ற தேர்தல் நவம்பர் மாசத்துல நடக்கப்போது, அதுக்கான இறுதி பட்டியல வெளியிட்டிருக்காங்க. பல முகாம்கள்லாம் நடத்தப்பட்டு, ஒரு இறுதி பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அந்த இறுதி பட்டியலுடைய விஷயத்த பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. மத்த மாநிலங்களுக்கு அது கொஞ்சம் ஷாக்கிங் தான். பீகார் மாநில மொத்த வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றிருந்த 7,89,69,844 வாக்காளர்கள்ல 7,24,00,000 வாக்காளர்கள் தங்களுடைய விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செஞ்சிருக்காங்க. இந்த வாக்காளர் பட்டியலில் இடம் பிடிச்சிருந்த 22,00,000 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதனால அவங்களுடைய பேர் நீக்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து ஒரு 35,00,000 பேர் இல்ல சடனா காணாம போயிருக்காங்க. அவங்கலாம் எங்க போயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேறு வேறு மாநிலங்களுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அதாவது அந்த வாக்காளர்கள் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா இப்படி முக்கியமான தென் மாநிலங்களுக்கு அவங்க போயிருக்காங்க. இதுல இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம், 6,00,000 பேர் தமிழ்நாட்டுல வந்திருக்காங்க. சோ தமிழ்நாட்டுல அவங்களுக்கு அந்த வாக்கு செலுத்துற உரிமை இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வெளியே இருக்கு. இந்த 6,00,000 பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 3,50,000 பேர் சென்னையில வசிக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாமே இங்க தான் செட்டில் ஆயிட்டாங்க. முக்கியமா அந்த குழந்தைகள்லாம் இங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அவங்க ஒரு தமிழர்கள் மாரியே மாறி இங்கேயே வசிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு வாக்களிக்கிற உரிமை இருக்கு அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. அதாவது ஒரு குடிமகன் எந்த தொகுதியில வசிக்கிறாரோ அவரு அந்த தொகுதியில வாக்களிக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கு. அதன் அடிப்படையில பீகாரை சேர்ந்த ஒரு 6,00,000 பேர் அவங்களுக்கு இந்த வாக்குரிமை இருந்ததுன்னா கன்ஃபார்மா அவங்க அந்தந்த தொகுதியில வாக்களிக்கலாம். இப்ப பீகார் மாநிலத்தில இருந்து ஒரு 35,00,000 பேர் வெளியே இருக்காங்க. அவங்களுடைய பேர் எல்லாமே பீகார் மாநில அந்த வோட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா அவங்க எந்தெந்த மாநிலங்களுக்கு போயிருக்காங்களோ அந்த மாநிலத்துல அவங்களுக்கு ஓட்டுரிமை இருக்கு. அதனால அவங்க எந்தெந்த மாநிலங்களுக்கு போயிருக்காங்களோ அவங்க தங்களுடைய பேரை வாக்காளர் பட்டியல சேர்த்துக்கலாம். அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்ப தமிழ்நாட்டிலும் அப்ளை ஆகுது. 6,00,000 பேர் இப்போ பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்காங்க ஓட்டுரிமையோட. அப்படி பாத்தீங்கன்னா அவங்களும் தங்களுடைய பேரை தமிழ்நாடு ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல சேர்த்துக்க உரிமை இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல 2026 வருஷத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியல்ல ஒரு கேம் சேஞ்சர் தான். ஏன்னா பல கட்சிகள் உள்ள வரப்போகுது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தேர்தலா தான் இருக்க போகுது. இப்படி இருக்கும்போது பீகார் மாநிலத்தவர் ஒரு 6,00,000 பேர் தமிழ்நாடு வாக்காளருக்குள்ள வந்துட்டாங்கன்னா, இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. அதனால இப்பவே சீக்கிரமா இந்த முகாம்கள்லாம் நடத்துவாங்க. சிறப்பு முகாம்கள், பெயர் இணைப்பு, பெயர் நீக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகும். அப்படி பார்க்கும்போது பீகார் மாநிலத்தை சேர்ந்த வாக்குரிமை இருக்கிற ஓட்டர்ஸ் தங்களுடைய பேர் இணைச்சுக்கலாம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் 34,87,974 வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்க வசிச்சு வந்தாங்க. இப்போ 2025 வருஷத்துல இந்த எண்ணிக்கை 2 மடங்கு அதிகரிச்சிருக்கிற வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டுடைய மொத்த வாக்காளர் பட்டியல்ல கிட்டத்தட்ட ஒரு 10% வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்களா இருக்க போறாங்க. தமிழ்நாடு தேர்தலில் வட மாநிலத்தவர வாக்காளர்களா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாஜகவுடைய வியூகம்னு பல பேர் குற்றம் சுமத்திருந்தாங்க. அதோடைய ஒரு முதல் படியோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு இப்போதைக்கு. இப்ப பீகார் மாதிரியான வட மாநிலத்தை சேர்ந்தவங்க தென்னிந்தியாவுக்கு வராங்க. முக்கியமா தமிழ்நாட்டுல அதிகமா குடிபெயர்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா கம்பேரிசன் தான். இப்போ அங்க ஒரு வாழ்க்கை தரம் இருக்கும், இங்க தமிழ்நாட்டுல வேற மாதிரி இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து எஜுகேஷன்ல இருந்து எல்லாமே ஒரு முன்னோக்கி போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை மட்டும் நம்ம சொல்லல, தென்னிந்தியாவே ஒரு மாடலா தான் இருக்கு. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா பீகார், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி மாநிலங்கள்ல இருந்து பல பேர் தென்னிந்தியாவை நோக்கிட்டு வராங்க. அதுல முக்கியமா தமிழ்நாட்டில் அதிகமா செட்டில் ஆறாங்க. இது இல்லாம ஹைதராபாத், பெங்களூர், கொச்சின்னு பல சிட்டிஸ்க்கு போறாங்க. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையில தான் அதிகமா குடியேறாங்க. இது இல்லாம கோயம்புத்தூர், திருப்பூரும் ஒரு ஆப்ஷனா இருக்கு. சரி, இப்ப பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல பாஜகவுடைய கோட்டை அப்படின்னா 2 இடங்களா சொல்லலாம். ஒன்னு கன்னியாகுமரி, இன்னொன்னு கோவை. இந்த 2 இடங்களும் பாஜகவுக்கு செல்வாக்கு அதிகமாவே இருக்கு. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பீகார் மாநிலத்தவர்கள் உள்ள வந்திருக்காங்க. இப்போதைக்கு பீகாரோட லிஸ்ட் தான் வெளியே இருக்கு. இன்னும் யூபி, ராஜஸ்தான்ல இருக்கு. அது போக போக தெரியும் அந்த லிஸ்ட். ஸோ இது எந்த அளவுக்கு இம்பாக்டா இருக்க போகுது அப்படின்னு
பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து பேசுவோம்.